அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இதோ இன்னும் சில மணி நேரங்களில் ரமலான் நம்மை விட்டும் பிரிய இருக்கிறது. இந்த ரமலான் இருக்கும் வரைக்கும் நமக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை வாரி தந்து கொண்டிருந்தான். நாம் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் 70 முதல் அவரவர்கள் மன தூய்மைக்கு ஏற்றவாறு 700 மடங்கு வரை நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தான். யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்கு மேலும் அதிகமாக்குவான். அப்படிப்பட்ட இந்த புனிதமான ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிகிறது. இந்த ரமலான் நமக்கு நிறையவே கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரமலான் மட்டுமல்ல, ஒவ்வொரு ரமலானினுமே அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கியதற்கு காரணமாக சொல்வது நம்முடைய தக்வாவை மேலும் அதிகப்படுத்தி கொள்வதற்கு, நம் மனதில் இருக்கக்கூடிய இறை அச்சத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்வதற்கு. சாதாரண நாட்களில் நம்முடைய இறையச்சம் எந்த இடத்தில் வெளிப்படும் என்றால், குறிப்பாக நாம் பள்ளிவாசலில் இருக்கிறோம், அங்கே இருந்துக்கிட்டு எந்த ஒரு பாவமான காரியங்களிலும் ஈடுபட மாட்டோம். ஆனால் அதே மனிதன், அதே முஃமின் அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து விட்டான் என்றால், அவன் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் பள்ளிவாசலில் செய்ய தயங்கினானோ அந்த விஷயங்களையெல்லாம் வெளியில் வந்து செய்வதற்கு தயங்குவதில்லை. ஏனென்றால் அவன் நினைக்கிறான், பள்ளிவாசல் புனிதப்படுத்தப்பட்ட இடம், அது அல்லாஹுடைய வீடு, அந்த இடத்தில் ஏதாவது செய்தால் அல்லாஹுடைய தனி கவனிப்பு இருக்கும். அந்த இறை அச்சம் அவனை எந்த தவறும் செய்ய விடாமல் தடுக்குது. அதே மாதிரி தான் இந்த ரமலான், இந்த நோன்பு என்ன செய்யுதுன்னா, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த இறையச்சத்தை 24 மணி நேரம் இந்த 30 நாட்களும் உங்களுக்கு போதித்து கொண்டே இருந்திருக்கிறது. நம்முடைய ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு வாங்கப்பட்ட பொருள்தான். எந்த நேரம் வேண்டுமானாலும் சாப்பிடலாம், யாரும் உங்களை தடுக்கப் போவதில்லை. அப்படி இருந்தும் கூட அது நம் பொருளே ஆனாலும், நோன்பு வைத்திருக்கும் போது நாம் தனித்தே இருந்தாலும் கூட அந்த பொருளில் கை வைத்து சாப்பிட்டு இருக்க மாட்டோம். என்ன காரணம்? இந்த இறையச்சத்தை அந்த நோன்பு ஊட்டுவது தான். அது உன் பொருளாக இருக்கட்டும், நீ கையை வச்சன்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை தவிர வேறு என்ன அந்த மனிதனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது? இவ்வளவுதான். இதுதான் இறையச்சம். இந்த இறையச்சம் இருக்குதுல்ல, அதை நாம் ஊட்டி வளர்க்கணும். நோன்பு வைத்திருக்கும் காலங்கள் மட்டுமல்ல, நோன்பு வைக்காத மற்ற 11 மாதங்களிலும் இதே இறைவன்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம் சொந்த பொருளில் கை வைக்க பயப்பட்ட நாம் அடுத்தவர்கள் பொருளில் கை வைப்போமா? அதற்கு இதைவிட அதிகமாக தயங்க வேண்டும். அல்லாஹுக்காக ஹலாலான நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து பெறப்பட்ட பொருளை உண்ணாத நாம் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுவோமா? நிச்சயமாக மாட்டோம். என்ன காரணம்? இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த இறையச்சம்தான். இதை நாம் வாழ்நாள் முழுவதும் கை கொள்ள வேண்டும். எந்த இடத்திலேயும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது இந்த ரமலான் கற்றுக் கொடுத்த முதல் பாடம். இந்த முழு ரமலானையுமே அல்லாஹ் புனிதப்படுத்தி இருப்பதற்கு காரணம், இந்த ரமலானில்தான் மனித குலத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆன் மூலமாகத்தான் இந்த மாதம் பெருமை அடைகிறதே தவிர இந்த மாதத்தால் குர்ஆன் பெருமை அடையவில்லை. இந்த மாதம் நம்மை விட்டு போகிறது, ஆனால் இந்த மாதம் கொடுத்த அந்த குர்ஆன் நம்மிடம் 365 நாட்களும் கூடவே இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் குர்ஆனை ஓதுகின்ற நாம் மற்ற மாதத்தில் இந்த குர்ஆனை சரிவர பராமரிக்கிறோமா? அதனுடைய பராமரிப்பு என்ன? அதை தினம் தினம் ஓதுவது, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் புரிந்து கொள்வது. உங்களுக்கு அரபு மொழி நேரடியாக புரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி புரியவில்லை என்றால், உங்களுக்கு எந்த மொழி சரியான முறையில் தெரிகிறதோ படிப்பதற்கும் ஓதுவதற்கும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். குர்ஆன் என்பது சும்மா அரபியிலே நாம் படித்துவிட்டு போகிற போக்கில் மறந்துவிட்டு போகிறதுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை.
இது ஒரு வழிகாட்டியாக நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்துணை பேர் குர்ஆனை நேரடியாக அணுகி அதிலிருந்து வழிகாட்டுதல் பெற்றிருக்கிறோம்? மிகவும் சொற்பமானவர்கள் மட்டுமே. மற்றபடி நாம் இது போன்ற பயான்கள் கேட்போம், அதிலிருந்து சில விஷயங்களை பெறுவோம், அதுவும் ஒரு வழிமுறை. ஆனால் இந்த குர்ஆனை நாம் ரமலான் அல்லாத காலங்களிலும் அதிகம் ஓத வேண்டும், அதனுடைய பொருள் உணர்ந்து நாம் படிக்க வேண்டும். இந்த உலகில் வாழும்போது யார் அதிகமான நேரங்களை குர்ஆனுடன் கழித்தார்களோ அவர்களுக்காக குர்ஆன் கியாமத்து நாளையில் பரிந்துரை செய்யும். அல்லாஹ் குர்ஆனுக்கு அந்த பரிந்துரை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். அது உங்களுக்காக பரிந்துரை செய்யும். எனவே இந்த குர்ஆனை நாம் மேலும் அதிக கவனம் எடுத்து நாம் அணுக வேண்டும் ரமலான் அல்லாத காலங்களிலும். அடுத்து கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜத் தொழுகை அல்லது தராவிஹ் தொழுகை, ஏதாவது ஒரு பெயரை கொண்டு நாம் அழைத்து கொள்வோம். இந்த தொழுகை இருக்குது இல்லையா, இது ரமலானுக்கே உரிய தொழுகை கிடையவே கிடையாது. இது வாழ்நாள் பூராவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகை. அவர்களுக்கு தஹஜ்ஜத்து கியாமுல் லைல் இந்த தொழுகை கடமையாக இருந்தது. நமக்கு கடமை அல்ல. நாம் விரும்பினால் தொழலாம், விரும்பாவிட்டால் தொழாமல் இருக்கலாம். தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் நன்மை கிடையாது, அவ்வளவுதான். ஆனால் இந்த ரமலானில் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். அந்த தொழுகையை தொழுவதற்கான அந்த பயிற்சியை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த பயிற்சியை நாம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும். ஏன்? இந்த நேரத்தில் யாரெல்லாம் எழுந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கேட்டதையெல்லாம் கொடுப்பதாக கூறுகிறான். நாம் முன்னமே சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ் முதல் வானத்திற்கு என்னிடம் கேட்பவர்கள் யாரும் இல்லையா, நான் கேட்டதை கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இது போன்று இரவின் 3ஆம் பகுதியிலிருந்து ஃபஜர் நேரம் வரை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரமலானில் மட்டுமா? இல்லை. ரமலான் முடிந்த பிறகும் அதே அல்லாஹ்தான், அதே நேரம்தான். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கும் போது நாம் ரமலான் அல்லாத காலங்களில் தூங்கி கொண்டிருப்போம். இது எவ்வளவு பெரிய நஷ்டம்! ரமலான் முடிந்து நாம் பாவமே செய்யாத புனிதவாதிகளாக ஆகப் போகிறோமானா? இல்லை. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பாவ மன்னிப்பு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. மொத்தமாக ஒரு வருடம் சேர்த்து வச்சுட்டு ரமலானில் கேட்டு பாவத்தை எல்லாத்தையும் கழிச்சிடலாமா? உங்களுக்கு எப்போது மரணம் வரும் என்பது உங்களுக்கே தெரியாத போது இது போன்ற ஏற்பாடுகளை செய்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? எந்த ஒரு பாவம் நீங்கள் செய்தாலும், ஆதமுடைய மகன் என்பவன் பாவம் செய்பவன்தான். ஆனால் அதில் உயர்ந்தவன் யாரென்றால், பாவம் செய்தவுடன் அல்லாஹ்விடம் சரணாகதியாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து திரும்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ரமலான் அல்லாத காலங்களில் பாவம் செய்கிறோம் என்றால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகிவிடக்கூடாது. அவன் நஷ்டப்பட்ட போது அவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவன் அல்லாஹ்விடத்தில் வாக்குவாதம் செய்தான். நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர், எப்படி நான் ஆதமுக்கு சஜிதா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடமே தர்க்கம் செய்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செய்தார். அந்த தவறுக்கு அவர் எவ்வாறு மன்னிப்பு கேட்டார்? யா அல்லாஹ், எனக்கு நானே தீங்கிழைத்து கொண்டேன், நான் அநியாயக்காரனாகிவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக. இந்த ஒன்றுதான் மனிதனை மிக உயர்ந்த இடத்திற்கும், அந்த சைத்தானுடைய அகம்பாவம்தான் அவனை மிக கீழான இடத்துக்கும் கொண்டு சென்றது. இந்த மனிதன் மலக்குகளால் வணங்கப்பட காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்தி அல்லாஹ் மலக்குகளை சஜிதா செய்ய சொன்னானே, அப்போ அந்த ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதன் என்ன தவறு செய்தாலும் கடைசியில் அல்லாஹ்வின் புறத்தில் திரும்பிவிடுவான். ஷைத்தான் அவனுக்கு
பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்து அவன் மிக கொடூரமான சாபத்துக்கு ஆளாகிவிட்டான். அல்லாஹ்விடத்திலேயே சாபத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பாவ மன்னிப்பு கிடைப்பதிலிருந்து நம்பிக்கை இழந்து விட்டான். அந்த நம்பிக்கை இழப்பை இந்த மனித குலத்துக்கு ஏற்படுத்துவதுதான் ஷைத்தானுடைய முக்கியமான நோக்கம். எனவே எவ்வளவு பெரிய பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதை விட்டும் எந்த ஒரு விஷயமும் உங்களை தடுத்துவிட வேண்டாம். இந்த ரமலானில் தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு எத்தனையோ பேர் அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருப்போம். மிகப்பெரிய தவறுகள் செய்து இருப்போம். அந்த தவறுகளையெல்லாம் நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுதிருப்போம். அல்லாஹ்விடத்தில் அழும்போது அந்த கண்ணீர் வருகுதில்லையா, அதுதான் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம். சில பேருக்கு கண்ணீர் கூட வராது. ஆனாலும் அவர்கள் உண்மையிலேயே நினைத்து தங்களுடைய தவறை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்படி சொல்லும்போது அந்த தவறை நீங்கள் மீண்டும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்கான ஒரு அத்தாட்சி. இதை தவிர அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக கேட்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், நிச்சயமாக அல்லாஹ் இதை மன்னித்து விடுவான் என்று. ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அச்சமும் வேண்டும், அதே சமயம் ஆதரவும் வேண்டும். அச்சம் எதற்கு? அல்லாஹ் மன்னிப்பானோ இல்லையோ தெரியவில்லையே அப்படின்னு சொல்கிற அச்சமும் வேண்டும். அதே சமயம் அல்லாஹ் என்னுடைய இறைவன் 70 தாய்களுக்கும் மேலாக பாசமுள்ளவன், அவன் இந்த பாவத்தை மன்னித்து விடுவான் என்ற ஆதரவும் வேண்டும். அச்சம் எதற்காக? அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாமல் தடுத்து கொள்வதற்காக. நாம் அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பில் நம்பிக்கை இழந்து விடாமல் இருப்பதற்காக. ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் இருக்கிறான், இறந்துவிடப் போகிறான் என்றால் அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரிதான், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். என்னுடைய ரப்பை அவனுடைய திருப்தியின் பேரில் நான் சந்திக்கப் போகிறேன். அந்த நம்பிக்கையோடு ஒரு முஃமின் இறக்க வேண்டும். எப்படி இந்த முஃமின் தன்னுடைய இறைவனை பற்றி நினைக்கிறானோ அவ்வாறே அல்லாஹ் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்நாளில் ரமலானோ ரமலான் அல்லாத நாட்களோ எப்போதெல்லாம் உங்களுக்கு தனிமை கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதில் தவறான விஷயங்களை செய்வதை விட்டும் உங்களை பாதுகாத்து கொண்டு அல்லாஹுவை நினைத்து அழுங்கள். அல்லாஹுவை மட்டும் நினைத்து அழுங்கள். உங்களுடைய கண்ணீர் அல்லாஹுடைய பயத்தை காண்பிக்கட்டும். எவ்வளவு கவலை இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய கவலையை உண்மையிலேயே மனது கொடுத்து கேட்பதற்கு யாருமே கிடையாது. அவர்கள் உங்களுடைய ஆறுதலுக்காக கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன்தான் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காகவும் உங்களுடைய இம்மை மற்றும் மறுமை வாழ்வுக்காகவும் அதை கேட்பான். இது போன்ற காரணங்களை கேட்பதற்கு அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த உலக கஷ்டங்களை பற்றியோ அல்லது மறு உலக கஷ்டங்களை பற்றியோ அல்லாஹ்விடம் கேட்டு கேட்டு அழுங்கள். உங்களுடைய கண்கள் கண்ணீரை சிந்தட்டும். அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு கண்ணீர் வடித்துவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க செல்லும்போது உங்களுடைய மனது மிகவும் லேசாக இருக்கும். அடுத்தடுத்த காரியங்களை செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருந்தாலும் மிகவும் எளிதாக கடந்து போகும். நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறதோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் அது அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படுகிறதோ இல்லையோ அந்த நேரம் உங்களுடைய மனது மிகவும் லேசாகிவிடும். இந்த விஷயத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் அழும்போது அல்லாஹ் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் அர்ஷுடைய நிழலிலே கியாமத்து நாளில் இடம் கொடுப்பான். அப்படி அர்ஷினுடைய நிழலை பெற்றுக்கொண்டால்
அதுதான் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கான முதல் வெற்றி. எதையெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் கேட்டோமோ அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்நாளில் பின்பற்றி இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் வெற்றியை தேடிக்கொள்வோமாக. இது ரமலான் ஸ்பார்க்ஸ் என்று ஆரம்பித்த அந்த 1 மாத தொடரின் கடைசி பதிவு. இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய காலங்களில் நேரம் கிடைக்கும்போது இது போன்று வேறு சில பதிவுகளில் நாம் இணைந்திருப்போம். இதை நான் தொடர்ந்து செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவும். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.